இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். இப்போல்லாம் 2-3 டயலாக் பார்த்து டிக்டாக் பண்ணாலே ஆக்டர்னு சொல்கிறாங்க. நான் யாரையும் தப்பு சொல்ல, ஏன்னா நானும் அப்படிதான். நானும் என்ன ஒரு ஆக்டர்னு நம்பி அசிங்கப்பட்டு வந்த கதை தான் இது. ஹலோ சொல்றா, அவதான் ஹலோ சொல்றா, அவங்க அம்மா. என் செல்ல குட்டி ஒன்ன பார்த்தேன், உண்ட லவ் சொன்னா ஏண்டி என்ன திட்டி போன, நான் சொல்லுறேன் லவ் ஏண்டி பண்ண மாட்டேன். டேய் சொல்றா. நேற்றே மெசேஜ் பண்ணியிருந்தேன், பார்க்கல போல. சரி, எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எடுக்க போகிற படத்தில் ஆள் தேடிட்டு இருக்காரு. உன்னோட ஃபோட்டோலாம் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணு, ஒரு 10 மணி போல் அவரோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துரு. ஆஃபீஸோட அட்ரஸ் உனக்கு வாட்ஸ்அப். டேய் சரிடா, கண்டிப்பாக வந்துடுறேன்டா. 10 மணிக்கு தானே? இந்தா கிளம்பிடுறேன்டா. ஓகேடா. இன்னைக்கு போய் டைலாக் சொல்கிறோம், ஹீரோ ஆகுறோம். எதுக்கும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமாம் அந்த யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தேகி நம்பிப்பீரே. நான் சொல்ல அந்த காலத்திலே சொல்லிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருப்பா நீ? சார் நேற்று வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி. அப்படியா, சரி வா. ஃபோட்டோவில் பார்க்க ஒல்லியா இருக்க, ஆனால் நேரில் பார்க்க குண்டா இருக்கேடா தம்பி. சரி உட்காருங்க. சொல்லுங்க சார், நான் இந்த மாதிரி டிக்டாக் டப் ஸ்மாஷ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன படிச்சுட்டு இருக்க? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் ஓ, சார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்களா? நான் டிக்டாக்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் சார். நல்லா பண்ணுவேன் சார், பாருங்கள் சார். ஓ, டிக்டாக் நடிகரா நீங்க? சிறப்பு தம்பி. சரி ஓகே, நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், அந்த கான்செப்ட்ல நீ நடிச்சு காட்டு, அதுக்கப்புறம் நடிப்பு வருமா வராதான்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு அம்மா, அவங்களுடைய பையனோட ஃப்ரெண்டு, 3 ரோல். அந்த பையனும் அவரோட ஃப்ரெண்டும் வேலை தேடி வெளியூருக்கு போகிறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் காசு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரத்தோட எண்டில் வேலை கிடைக்கல. ஸோ கையில் கொண்டு போன காசு எல்லாம் காலி ஆகிருச்சு. 2 நாளாக அந்த பசங்க சாப்பிடலை. அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறப்ப அந்த தம்பி அவங்க பசியோட அந்த கவலை எல்லாம் மறந்துட்டு அவங்க அம்மாட்ட ஹாப்பியாக இருக்க மாதிரி பேசுகிறான். ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், இல்லை என் அம்மாட்ட உண்மையை சொல்லிடு, நம்ம அம்மா பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ இந்த 3 கேரக்டரையும் எனக்கு நடிச்சு காட்டு, அதுக்கப்புறம் என் படத்தில் உன்னை கேஷ் பண்ணலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன். டூ இட். சார், எனக்கு இந்த மாதிரிலாம் நடிக்க வராது சார். சார், நீங்கள் வேணால் மூவி டைலாக் சொல்லுங்கள் சார், நான் பேசி காட்டுறேன். தம்பி, அந்த மூவி டயலாக் எல்லாம் வேணாம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுங்க. அதனால தான் இப்போ நடிச்சு காட்ட சொல்கிறேன். அதை பண்ணாதான் ஆக்டிங் அப்படின்ற விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு நானும் பார்ப்பேன்ல. சரி சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த பையன் கேரக்டர் நடிச்சு காட்டு. சார் எப்படி சார், ஒரு மாதிரி இருக்கு சார், நடிக்க வராது சார். நீங்கள் தான் பெரிய டிக்டாக் நடிகராச்சே, நடிச்சு காட்டுங்க. சரி சார், ட்ரை பண்ணுறேன் சார். ஹலோ அம்மா, சொல்லுமா. தம்பி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்னப்பா
சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேம்மா. டே உண்மையிலே பசிக்குதுடா, ப்ளீஸ்டா காசு கேளுடா, சாப்பிடுவோம்டா. அம்மா நல்லா சாப்பிட்டோம்மா, நல்லா இருக்கோம்மா, நீங்களும் நல்லா இருங்கம்மா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரிம்மா வச்சிடுறேம்மா. இல்லை சார், எனக்கு ஆக்டிங் வரல சார். டிக்டாக்லாம் பண்ணிட்டு நடிப்புக்கு வாய்ப்பு கேட்டு வந்துடுறானுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சீன் கூட நடிக்க தெரியல. இனிமே என்ன ஒரு நடிகன் நான் வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஆனால் நடிக்க ஆசை இருக்கு, கற்றுக்கிறேன். எக்ஸாமில் எப்படிடா பண்ணியிருக்க? சரியாக பண்ணலடா. உனக்கு என்னப்பா, நீ ஆக்டர் ஆயிடுவ, நாங்கள் அப்படியா? எனக்கு நடிக்க தெரியாது தான், ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணும்போது கேட்க சந்தோஷமாக இருக்கும். கற்றுக்கிறேன், நடிக்க கற்றுக்கிறேன். ஸோ நம்மளுக்குன்னு தனி ஸ்டைல் வளர்த்துக்கிட்டா தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும். இத்தனை நாள் மித்தவங்க பண்ண டைலாக்கையும் மித்தவங்க பண்ண ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி நான் இந்த ஃபீல்டில் ஜெயிச்சு காட்டுவேன்.